இந்த உலகத்தினில் ஆண்டவா பெண் தெய்வத்தை போல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று பெரியோர்கள் வார்த்தை. ஆமா, நம்மை தாங்கக்கூடியவள் யார்? உமாதேவி. நாம் அருந்துருமே ஜலம். ஆமா, கங்காதேவி. கங்காதேவி. மூதேவி. அவள் யார்? அந்தமா பெண்ணுதான். பெண். நல்லவர் கெட்டவர் கலை ஓதுறவங்க சரஸ்வதி அவங்களும் பெண். படிப்பு கொடுக்குறாங்க அவங்களும் பெண்ணு தான். செல்வத்தை கொடுக்குறவங்க லட்சுமி அவங்களும் பெண்ணு. பெண். வீரத்தை கொடுக்குறவங்க சக்தி தேவி. ஆமா, சக்தி அவரும் பெண். ஆகாய வாணி அவளும் பெண். எத்தனை எவ்வளவு தேவி இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒலிக்கு சமானம் பெண்ணானவள். ஆமா, பொறுமைக்கு சமானம் பெண்ணானவள். சொல்லி பொறுமையா கேட்கணும். ஆனா ஒண்ணு எடுத்தா கவுத்துல கொட்டிட்டா ஆமா அத வார கஷ்டமாயிடும். இன்னொன்னு தெரியுமா எம்பெருமானே, உலகத்திலே பெண் தெய்வத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ பேய். பெண் என்பவள் ஒரு பேய் தான். ஆமா, அதுவும் உண்மை. ஆனா உலகத்திலே ஆண் தெய்வம் தாங்க சிறந்தது. சிவபெருமா நிறைய தாயமானவர் தந்தையமானவர். அவர் மாதிரி ஒரு இறக்கமான குணம் யாருக்கும் கிடையாது. ஆனா அவர் கொடுக்கிறவர் புண்ணியமா புடிங்குறவர். உண்மை. ஆண்டவன் உலகத்திலே சிவபக்தியை விட எந்த பக்தியும் கிடையாது. பேரானவன் பக்தி. இரு பகவான பிரம்மதேவம் சிவபெருமாவும் கேட்கறவங்களா வார்த்தை கொடுத்துக்கிறாரு. ஆமா, ஆனா இது இவரை குறிஞ்சி ஆனா தவம் பண்ணிக்கிறாங்களா? யாருன்னா வார்த்தை கொடுத்துக்கிறாங்களா? கிடையாது. வார்த்தை கொடுத்துக்கிறாரா? கிடையாது. அந்த வார்த்தை போய் புடிங்கிற வந்து அவனையும் கொண்டு வந்துருவாரு. அப்பேற்பட்ட என் மாமா அதான் போதை கொண்டாரு பெண்ணு பாரு. என் மாமா அவர். அதுலயே உங்களுக்கு சொந்தம். எனக்கு தாய் மாமா. ஆமா, அவர் மாமாவா இருந்தாலும் அவரை தானிக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க, வர வேண்டும் அல்லவா? ஆமாங்க. கோவிந்தா, செங்கமல கண்ணா, உன் திருவிளையாடலே திருவிளையாடல். ஆமா, நீ என்னென்ன நாடகம் நடத்தணுமோ நடத்திக்கணுவா. எங்க போனாலும் ஆண்டவா உன் சேவடி எனக்கு அப்படி என்று நினைக்கக்கூடிய இந்த பார்த்தல் இதோ இருக்கும் ஆளாவச்சங்கள் அமருகிறேன். எப்ப வந்து பார்த்திபா நான் நீ குறித்த ஆண்டவன் வந்திருக்கிறேன் மாமன் வந்திருக்கிறேன் எழுப்புகிறாரோ அப்பதான் கண் விழித்து பார்ப்பேன். என்ன அகக்கண் நகக்கண். ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. முகக்கண். முகத்தில் கண் கொண்டு பார்ப்பவன் மூடன். அகத்தில் கண் கொண்டு பார்ப்பவன் ஞானன். இந்த முகத்துல இருக்கிற கண் பார்ப்பவன் மூடன். அகத்தின் கண் கொண்டு கண்ணுல யாரா பசி பேசல இந்த மனம் தாடாது. நமக்கு அகக்கண்ணு தான் நிறைய. அதான் முகக்கண் பொய்மையானது, அகக்கண் மெய்மையானது. இந்த அகக்கண்ணில் ஆண்டவனை துதிக்கிறேன். ஆசீர்வாதம் கொடுக்கலையே. அது குற்றமில்லாது. அது ஒரு குழந்தை நமக்கு. அதுதான்
அதான் கேட்கலாம்னு ஒண்ணு. தெரிந்திருந்து ஏன் இப்படி அடிபடுகின்றார் என்று ஆமா. சந்தேகம் இருக்கலாம். ஆமாங்க. வந்திருப்பது அர்ஜுன் தான் தெரியும். ஆனா எப்படி வந்திருக்கிறார்? ஏய், அந்த சிவபெருமான் போலே சடைமுடி அணிந்து விபூதி அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபெருமானுக்கு சம்மதியா வந்திருக்கின்றார். சிவபெருமான் எனக்கு வயதில் மூத்தவர். ஏன்னா அவர் அணிந்திருக்கு பட்டை, அந்த ருத்ராட்ச கொட்டை, அந்த திரு கமண்டலம், அந்த யோக தண்டு, அதெல்லாம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஆனா எவ்வளோ தாழ்ந்து போய் சொல்றோம் நம்ம. ஆமா, நம்ம பேசி கேட்கல. ஆமா, நம்ம உயர்ந்து வந்து ஓகே அடிக்குது. இருந்து போட்டோம். நம்ம என்ன பண்றது? சரி இருக்கட்டும். என் மருவம் பராபர நீ கடவுள் மேல போட்டு போய்கிட்டே இரு. அப்படியா? ஆமா. சரி, என்ன செய்யலாம்? என்ன பல்லமா சரி, நான் என்ன சொல்றேன்? போமா ஒன்னே பணிவா மரியாதையா பஞ்சம் பாசமா கொடுத்தா பணியில. ஆமா, நானே எவ்வளவு சொல்லி பாக்குறேன். ஆமா, ஆனா பணி மாட்டேன். சரி, இப்போ அதட்டி உத்தட்டி போம் பாவத்தோடு. ஆமா, லெஃப்ட் லைக் லெஃப்ட் அங்கங்க புத்து கோயிப்பு பண்ணுவாங்க. இந்த புதியோட கூட கோயிப்பு இருக்கு. கூட கோயிப்பு இல்ல, அந்த கூட கோயிப்பு இப்படி அடங்குறான். அந்த கோயிப்பு அடங்கணும். இந்த நாக பரிகாசம்னா சரியா வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஆமா, பரிகாசம் பண்ணிக்குது. ஆனா அது எப்படி வருது? வேஷம் போடுகிறாய். என்ன போயா போயா ஒண்ணு இல்ல, என்ன நடவாங்க? அதே லெஃப்ட் சைடு இல்ல கேக்குறேன். ஆமா, ஆனா பதில் என்ன பண்றது சொல்பாங்களா? அப்படியா பரிகாசம் செய்கிறீ? அப்படி கூட எவ்வளோ அடங்க முடியலன்னு வச்சுக்கோ. ஆனா மாமான்னு கூப்பிட முன்னே போறத அங்க ஒண்ணு ரெடி பண்ணி விட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, அதான் வேலையாகுது. மாசு கேட்கல என்ன பண்ணுது? ஐயா ஒன்றரை காலா ஒன்றரை காலா போ, நம்ம பாக்குறோம். இல்ல நம்ம நம்பிக்கை எடுத்து ஐயா நம்ம எல்லாம் என்ன படுத்து என்ன ஆகும் அப்படிதான் பார்க்கத்தாக்குது. எல்லா தெரிந்தவர் மாமா நான் கூட மாமன் ஆயிட்டேன். ஓய் மாமா, என் வீட்டுல பொண்ணு எடுக்க முடியாது. ஓய் எங்கானோ மச்சான் எங்கானோ மாமா எங்கானோ எங்கானோ துணை இன்னமும் இப்படி இன்னமும் மாமா மச்சான் ஓய் நான் உன்னுடைய மைத்து நல்லவா உன்னுடைய மாமனா மாமா மாமா மனங்கட்டு போச்சா மாமா நான் மாமா நீ கஷ்டப்படாத அப்படிதான் நினைக்கிறேன். சாலா எவ்வளவு கொஞ்ச நேரத்துல இல்ல மச்சான் என்ன சொன்னாலும் போறல ஓய் நீயா அடடா மக்கா ரொம்ப அழகுடா டேய் சரி கொடுக்குறாங்க வாடா. உங்க அக்கா தங்கச்சிடா இதென்ன கீதன்னவா இதுபா இருக்குதா? இருக்குது அண்ணா சொல்லி வயசு பெரியவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், நீ இந்த கெதியாக்கார உக்காத்த விஷயம் என்ன கெதியாக்குறாங்களோ ரெண்டு குத்து ஒண்ணு வேணாம். நீ போ, ரெண்டு வேணாம், ஒண்ணு வேணாம். சரி மைத்துனே மச்சான்றாங்க. நம்மகிட்ட பொண்ணு அவங்ககிட்ட வாங்கினா அதுலயே பண்ண அவங்ககிட்ட பொண்ணு நம்மகிட்ட வாங்கினா அதானே என்ன அது கேட்கணாங்க தான். எப்படி செய்யலாம்? கேளுங்க. இது வேணாம், அதை செய்ய